தற்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கடையிலும் பத்திரிகையாளர்களாகட்டும் செய்தியாளராகட்டும் பல தகவல்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க கோவையில போய் சுத்தி பாருங்க, பேரிகார்டிலிருந்து தன்னுடைய சொந்த செலவில் பேரிகார்டிலிருந்து எல்லா பாதுகாப்பு வலைகளையும் உருவாக்கி பில்லை போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ முடிய அந்த பில்லிலேயே ஸ்டிக்கர் 10 ரூபா என்பது இருக்குது. நீங்க தோழர்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, அந்த கடைக்கு நாங்களே உங்க கூட வரோம், நீங்க அந்த கடையிலையும் பார்க்கலாம். நடவடிக்கை பத்தலை நினைக்கிறீங்களா? 10 ரூபா மேல வாங்குறதுக்கு தடுக்கலை நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப ஊழியர்களே நாங்க 2003 வேலைக்கு சேரும்போது வெறும் 2000 ரூபாய் சம்பளத்துல தான் அம்மையார் அவர்கள் எங்களை பணிநிறுத்தம் பண்ணாங்க. இந்த 10 ரூபாயை நம்பி நாங்க வரல. நாங்க ஒரு அரசு வேலை, இதுல ஒரு கௌரவமான கண்ணியமான வேலை வாய்ப்பை உருவாக்கும் சொல்லி தான் நாங்க நினைச்சுதா வந்தோம். எங்கள் கால சூழ்நிலை இந்த ஒரு பாட்டிலை இறக்கும் போது பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா பல பாட்டில்கள் டேமேஜ் ஆகி கழிச்சு போயிடும். இபி பெட்டிக்கு இபி மீட்டருக்குரிய பணத்தை 30% தான் கொடுப்பாங்க. வெயில் காலத்தில் 2 ஃப்ரிட்ஜ் ஓடிச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே பில்லு வரும். ஆனால் எங்களுக்கு வெறும் கொடுக்கறது வெறும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க. 7,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இடையில இந்த காலி பாட்டல்களை சேகரிப்பதற்குரிய கடை வாடகை என்பது நாங்கள் தான் கொடுத்துட்டு வரோம். இது எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் நிறுவனமும் எல்லாம் வந்த அதிகாரிகளும் எங்களை இக்கட்டுகளை நெருக்கினால தான் இந்த சூழ்நிலை போச்சு. நாங்களும் இதை விரும்புவது கிடையாது. நாங்களும் மாற்றத்தை விரும்பும் தோழர்கள் ஊழியர்கள் தான். இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அனைவரும் ஒத்துழைப்புடன் கடைகளில் இப்போ வழிமுறைகளை வரும் வாடிக்கையாளர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா வருங்காலங்களும் இதே சூழ்நிலை நீடிக்கும். இந்த புத்தம் புதிய ஆட்சி அமைந்த உடனேவே பல திட்டங்களை அறிவிச்சாங்க. அதில் நாங்கள் 23 வருஷமாக டாஸ்மார்க் நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். எந்தவித சட்ட சமூக பாதுகாப்பும் இல்லாத சூழலில் 23 ஆண்டுகளாக நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக தமிழக அரசின் அறிவுரையின்படியும் அனைத்து கட்டுப்பாடுபடியும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த ஆட்சி பதவிக்கு ஏற்ற உடனே 717 கடைகளை உடனடியாக மூட உத்தரவிட்டின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் 717 கடைகள் மூடப்பட்டது. அதில் கோவை மாவட்டத்தில் வடக்கு தெற்கில் 69 கடைகள் மொத்தம் உடனடியாக மூடப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த சரக்கினைகளை பாதுகாத்து இப்போ எல்லோரும் கடையில் பாதுகாப்பாளராக இருக்காங்க. தொடர்ந்து அந்த சரக்குகளை குடோனுகளுக்கு கொண்டு போகணும். பாதிக்கப்பட்ட அத்துணை ஊழியர்களுக்கும் அரசு நிறுவனத்தில் காலியாக உள்ள அரசு நிறுவனத்தில் பணி நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் ஊழியர்கள் 500 மீட்டருக்குள் இருந்த கடைகளையும் 500 மீட்டருக்கு மேல் இருந்த கடைகளையும் கள ஆய்வின் போது பல குறைபாடுகள் நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து அரசு கடைகள் செயல்பட்ட இடத்தில் தனியார் மனமகிழ் மன்றங்கள் இப்போது வரை தொடர்ந்து மூடிய கடைகள் அருகில் செயல்பட்டு வருகிறது. இதை எல்லாமே மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஊழியரின் நலம் சார்ந்த பணி நிரந்தர கோரிக்கைக்கும் மாற்று பணிக்கும் நாங்கள் மாவட்ட மேலாளரிடம் மனு கொடுக்க கூட்டுக்குழு வந்துள்ளோம். ஆட்சியர் அவர்கள் கள ஆய்வுக்கு சென்றுள்ளதால் நாளை மீண்டும் கூட்டுக்குழு அனைத்து டாஸ்மாக் சங்க கூட்டுக்குழு சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.